எப்பவுமே தொண ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். இன்றைக்கே இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கேன். போங்க, நான் எது பண்ணாலும் நீங்கள் கோச்சிக்கிறீங்க. அப்புறம் என்ன தான் பண்ணுறது? சரி பரவாயில்ல, சொல்லு. போர் அடிக்குதுங்க. வந்ததுலேருந்து 2 பேரும் மூஞ்சி தான் பார்த்துக்கிறோமே தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டோம்ல. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. இப்போ பார்த்தாலும் அப்படி நினைக்காதீங்க. ஒரு கேம் ஆடலாம். கேமா? என்ன கேம்? சிங்க் கேம். அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சதை பற்றி நீங்கள் கேளுங்க, எனக்கு பிடிச்சதை பற்றி நான் கேட்பேன். நம்ம 2 பேர் பதிலும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நமக்குள்ளே சிங்க் இருக்குன்னு அர்த்தம். சரி. நானே ஆரம்பிக்கிறேன். எனக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? ரஜினி. ஏங்க சூப்பருங்க. எப்படிங்க கரெக்டாக சொன்னீங்க? அதான் எனக்கு தெரியும். நமக்குள்ளே சிங்க் இருக்குன்னா ஒத்துக்கவே மாட்டீங்க. வேணும்ட்டே சொல்லாத. ஏங்க சத்தியமா ரஜினி ஃபேன் தான். எப்படி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறது? இரு, இப்போ நான் கேட்குறேன். என்னோட ஃபேவரட் கலர் ப்ளூ. கரெக்டு தானே? ஏங்க உங்க கண்ணை பார்த்தாலே தெரியுது. கரெக்டு தான். யாருக்கிட்ட? இன்ஸ்டாகிராம் பயோல போட்டிருக்கதை பார்த்து சொல்றியா? ஏங்க நான் இன்ஸ்டாலாம் ஃபாலோ பண்ணலங்க. உங்களை ஸ்டேட்டை தானே ஃபாலோ பண்ணேன். ஏங்க நல்லா இல்லையா? சரி, என்னோட டர்ன். எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட் பிரியாணி. ஏங்க பாத்தீங்களா? எல்லா கேள்விக்கும் கரெக்டாக போய் சொல்றீங்க. இதான் அப்பயும் சொன்னல, உங்களுக்கு எனக்கு சரியான சிங்க் இருக்குங்க. நீங்க தான் ஒத்துக்கவே மாட்டீங்க. சும்மாவே என்ன ஃப்ளர்ட் பண்ணணும்ட்டு தானே சொல்லிட்டு இருக்க. ஏங்க சத்தியமாங்க. சரி, இப்போ நீங்க கேளுங்க. என்னோட ஃபேவரட் பிளேஸ் ஹில் ஸ்டேஷன். கரெக்டு தானே? ஏற்கனவே என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தானே இந்த கேம் விளையாடுறீங்க. ஏங்க என்னங்க எது சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டீங்க. ஏங்க அப்படி இருக்கீங்க? சரி, நம்ம இந்த கேமையே வேற மாதிரி விளையாடி பார்ப்போம். அதுலேயும் ஒன்றா வந்துச்சுன்னா நமக்குள்ள சிங்க் இருக்குன்னு நீங்கள் ஒத்துக்கணும். ஓகேவா? எப்படி? உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்களேன். இங்கே வைங்க. இப்போ அந்த ஃபோனை பார்த்துக்காம நம்ம 2 பேருமே கால்குலேட்டர் ஆன் பண்ணி ஒரே டைமில் டச் பண்ணுவோம். 2 பேரும் ஒரே நம்பர் டச் பண்ணோம் அப்படின்னா நமக்குள்ள சிங்க் இருக்குன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். சரி, ரெடியா? 3, 2, 1. ஏங்க சாரிங்க, தெரியாமல் 2 நம்பர் அழுத்திட்டேன். பதட்டத்தில். சாரிங்க, ஒன்ஸ் மோர் போகலாம். ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இருங்க. ஆண்டவா காப்பாத்து. ஏங்க ஐ திங்க் உங்களை திட்ட யாரும் வந்திருக்காங்க. போய் பாருங்க. யாரு? இங்கே ரித்திகான்றது நான் தான். உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. பொண்ணுங்களுக்கு சின்ன கிஃப்ட்ஸாகவே கொடுத்தாலும் அதுக்காக அந்த பையன் போடுற எஃபர்ட்ஸ் அவளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும். லாஸ்ட் பேமெண்ட்டா? அது இன்னும் வரவே இல்லையே. இன்னும் ஃபஸ்ட்டே வரலடா லூஸே. ஒரு நிமிஷம். உனக்கு ஏதாச்சும் வேணுமா?
உனக்கு ஏதாச்சும் வேணுமா? ஒரு டீ. டீ? டீ போதுமா? டீ குடிக்கிறத விட அது யார் கூட குடிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். சரி, மேலே வெயிட் பண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன். செஸ். ஆமாம், உனக்கு ஏன் அந்த கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணுச்சு? அந்த ஃபோட்டோவில் நீ இல்லாமல் ஒரே இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. உன்னை வச்சு இமேஜின் பண்ணி பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதான் அந்த ஃபோட்டோ கொடுத்தேன். உங்கள் அம்மாவுக்கு நம்ம லிவினில் இருக்கிறது தெரியுமா? தெரியுமே. உங்கள் அம்மா கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுவியா? கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் நானும் எங்கள் அம்மாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்குள்ளே அந்த ஒளிவு மறைவே இருக்காது. செம்மையாக இருக்கும். நானும் எங்கள் அப்பாவுமே இப்படி தான். அப்படியா? ஆமாம், உங்கள் அப்பா எங்கே இருக்காரு? ம். ஐம் சாரி. நானே ஃபீல் பண்ணல, நீ ஏன் ஃபீல் பண்ணுற? எனக்கு 8 வயசு இருக்கிறப்போ எங்கள் அப்பா அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா இருக்கிறப்போ அவங்க இல்லாத வாழ்க்கையை நான் யோசிச்சு கூட பார்த்ததில்லை. ஆனால் இப்போது எல்லா விஷயத்துக்கும் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஸ்கூல், காலேஜ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஏன் உன்னை பார்த்து கூட பயந்துருக்கேன். ஒருவேளை அவங்க இருந்திருந்தா அவங்க கையை பிடிச்சிட்டு தைரியமாக நடந்திருக்கணும் என்னவோ தெரியல. ஒருவேளை எங்கள் அப்பா அம்மா கூட அந்த ஆக்சிடெண்ட்டில் நானும் போயிருந்தா. இப்போ எதுக்கு என்ன ஹக் பண்ண? தெரில. அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்க்குறியா? ஏங்க சாரிங்க. இந்த ஏங்க வாங்க போங்கலாம் வேண்டாம். வேற எப்படி கூப்பிடுறதா? அன்னைக்கு ஏதோ பேர் சொல்லி கூப்பிட்டியே. ரித்து. நல்லா இருக்கே, அப்படியே கூப்பிடு. டேய், அவ உன்னை லவ் பண்றாடா. அது கூடவா உனக்கு புரியல? அதை இன்டைரக்டா சொல்லிருக்கா. ரிஷி, பசிக்குது, சமைக்க ஹெல்ப் பண்ணுறியா? எனக்கு சமைக்க தெரியாது. டேய், உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் வெஜிடபிள்ஸ் அதை கட் பண்ணி தரியா? ஓ, வெஜிடபிள்ஸா? எனக்கு அதுவும் கட் பண்ண தெரியாது. சரி வாங்க சொல்லித்தரேன். நான் நல்லா அறுக்கிறேன்ல? ஆ, இல்லை, நல்லா கட் பண்ணுறேன்லன்னு சொன்னேன். கொடுங்க, அதை நான் எப்படி கட் பண்ணணும்னு ஹெல்ப் பண்ணுறேன். அவ கை உன் கைக்குள்ள. அப்புறம்
அவ கையை பிடிச்சி காய்கறி கட் பண்ணோம். புட்டாங். போது நிறுத்து. இதுக்கு மேல என்ன பண்ணிருக்க போற? சமைச்சு சாப்பிட்டு தூங்கியிருப்பீங்க அதானே? அதுக்கப்புறம் ஒன்று நடந்துச்சு. ஹே ஆ எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போட்டுமா? இனி நம்ம 2 பேருக்கு நடுவில் அந்த பில்லோ வேண்டாம். அப்புறம் பில்லு வேணாமா? அது இல்லை, நான் கால் போட்டு தூங்குவேன். அது இல்லாமல் எனக்கு தூக்கம் வராது. புட்டாங். பரவாயில்ல, என் மேலே போட்டுக்கோ. உன் மேலையா? உன் மேலே கால் போட்ட உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது. நீ எப்பவுமே இப்படிதானா? புரியல. மரமண்டை குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன்? அதான் நம்ம லவர்ஸ் ஆகிட்டோமே, இனிமேல் அப்படி தான். லவ்வர்ஸா? யாரு? யாரா? நம்ம தான் நேற்று கிஸ் பண்ணோமே. கிஸ் பண்ணா லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா? சரி, நான் ஜாகிங் போகிறேன், வரியா? எப்பவுமே இந்த தெருவில் தான் ஜாகிங் போவியா? வரமாட்டேன்னு சொன்னேன். வரக்கூடாது தான் நினச்சேன், ஆனால் சும்மா. உன்கிட்ட ஒன்று கேட்கவா? என்ன கேளு. நம்ம லவர்ஸ் தானே? அப்படியா? தெரியலையே. அப்படியாவா? நேற்று நம்ம கிஸ்லாம் பண்ணோமே. லிவின்ல இதெல்லாம் சாதாரணம்டா. இரு, நான் போய் கை கழுவிட்டு வரேன். ஏண்டா எப்போ பார்த்தாலும் பொம்பளைன்னு இருப்பியா? டேய், நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே பாரு, எப்போ பாரு பொம்பளைன்னு போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்குவேன், சொல்கிறக்கு எது இல்லை. இங்கே பாரு, மறுபடியும் சொல்கிறேன், இந்த பொம்பளை மட்டும் நம்பாத. ஐய், நல்லா இருக்கீங்களா? பார்த்தாலே தெரியுது நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் பண்ண காரியம் அப்படி இல்லை. ஹே, என்னாச்சு? ஓ, இது அடுத்த பிக்கப்பா? இது என்ன ஒரு மாதம் இல்லை 2 மாதம் வரைக்கும் தாங்கம்மா? ப்ரோ, யார் நீங்கள்? இதோ இவங்களுக்கு கேளுங்க, தெளிவாக சொல்லுவாங்க. சொல்ல முடியல, எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கு. பிரதர், நான் விஷயத்துக்கே வரேன். நானும் இதோ என்னோட ஃப்ரெண்டும் லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக எங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சதே இவங்க தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இல்லாத புள்ளாத சொல்லி பிரித்து வச்சது இந்த அம்மனி தான். இவங்களோட தெளிவில்லாத முடிவுனால அவளும் கஷ்டப்படுறா, இப்போ நானும் கஷ்டப்படுறேன். பார்த்துக்குங்க ப்ரோ, சொல்கிறக்கு எது இல்லை.
நான் எந்த தப்புமே பண்ணலம்மா. எல்லாரும் ஏம்மா என்னையே குறை சொல்கிறாங்க? நான் அவள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் தானேம்மா இப்படி பண்ணேன். ரிஷி கூட என்கிட்ட பேசவே இல்லை தெரியுமா? ஒருவேளை நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ? ஒருவேளை அவங்க லைஃப்பில் நான் வராமல் இருந்திருந்தா அவங்களாச்சும் நல்லா இருந்திருப்பாங்களாம்மா? எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. ரிஷி, என் கூட பேசுடா.